அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துதலையும் என்னுடைய தோத்திரத்தையும் நான் சார்ந்திருக்கிற CSI சென்னை பேராயம் மேடவாக்கம் குருசேகரத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே, இந்த தவ காலங்களிலே NMS வழியாக அனுதினமும் இந்த தியானங்களின் வழியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள், இந்த சம்பவங்களை அருளுரின் வழியாகவும் சிந்தனைகளின் வழியாகவும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இடத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக அதனுடைய பொது செயலாளர் அருள் திரு என்றி ஜெப ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கும், அதனுடைய பொருளாளர் அருள் திரு DS சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தியானங்களின் வழியாக இந்த பாடுகளின் நாட்களிலே, இந்த தவ காலங்களிலே ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய உறவை எப்படி வைத்துக் கொள்கிறோம், ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்வு எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று நாம் திரும்பி பார்க்கவும், நம்மையே நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ளவும் நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவகாலங்கள் என்று சொன்னாலே நாம் என்னவெல்லாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வாழ்வதற்கு, வளர்வதற்கு, நம்மை இணைத்துக் கொள்வதற்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அவைகளை விடுத்து நாம் அதை வெறுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தவக்காலங்கள். இதில் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக, சிந்திக்கும்படியாக திருமறை பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், அதில் 43 48 வரை உள்ள பகுதியை இன்றைக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற தலைப்பை நாம் பார்க்கிற பொழுது பகைவரிடத்தில் அன்பாயிருத்தல், அதாவது உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிற தலைப்பு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட லவ் யுவர் நெய்பர்ஸ். அப்ப சத்துருக்கள் என்றால் யார், நமக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று நாம் 2 காரியங்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் சத்துருக்களை நாம் ஏதோ ஒரு வகையில உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதே போல அவர்களும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த தவக்காலங்கள் என்கிற பொழுது மனமாற்றம், மனம் திரும்புதல், தொடர்ந்து அதில் ஒரு கடவுளுடைய மனம் திரும்புதலுக்கான காரியங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது, இப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகளிலே நாம் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாளிலே தான் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே அடிக்கடி ஏற்படும். வேறு சொன்னால் இது சுலபமாக நேரடியாக முடிந்து விடுவது அல்ல. ஆனால் இன்றைக்கு சமுதாயமே பகைமை, பொறாமை, சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், எப்படியாகிலும் ஒருவரை அழிக்க வேண்டும் என்கிற பல நிலைகளிலே, பல சிந்தனைகளிலே இருக்கிற நிலையை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மக்களோடு கூட நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு கொடுக்கிற இந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அன்பாயிருங்கள் என்கிறார். அதுதான் இந்த பகுதியில் மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். அப்ப எனக்கு அடுத்து இருப்பவனோடு, என்னை சார்ந்திருக்கிறோடு, எனக்கு, நான், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இனம், என்னுடைய உறவுகள், மாத்திரமல்ல என் ஊரை சார்ந்தவர், இவர்களை மாத்திரமே நான் அன்பு செலுத்தி என்று சொன்னால் அதனால் என்ன பயன் எனக்கு கிடைக்க போகிறது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படிதான் நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அறைகோவலை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யூத சமயத்திலே நாம் பார்க்கிற பொழுது அயலாரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று லேவியராகவும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் காலத்தில் யூதர்கள் ரோம ஆட்சிக்குள்ளாக அவர் வாழ்ந்து வந்தார்கள்.
அப்ப அந்த ரோம அரசர்கள், ரோம ஆட்சியாளர்கள், ரோம சபையை சார்ந்தவர்கள், ரோமர்கள் அவர்கள் தங்களுக்கானதை மாத்திரம் என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டது. ஆனால் யூதர்களை அவர்கள் சற்றேதும் அவர்கள் யோசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ரோமர்கள் அவர்கள் மாத்திரம் இருக்க வேண்டும், ஆனால் யூதர்கள் அவர்களுக்கு பகையானவர்கள் என்று சொல்லி அவர்களை சற்று வித்தியாசமான பார்வையிலே பார்க்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே போல பரிசேயரும் யூத மத தலைவர்களும் மத சட்டங்களை கடுமையாக பின்பற்றினார்கள். ஆனால் இயேசுவானவர் அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த அன்பை, அந்த கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிலையில தான் அதே அதிகாரம் 38 பார்க்கும்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், பழிக்கு பழி என்கிற ஒரு நிலை இருந்தது. அப்ப இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்றைக்கு காலையில செய்தித்தாளிலே பார்க்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், பழிக்கு பழிவான கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள், ஒருவரை ஒருவர் அழித்து அப்படி தன்னுடைய பகைமை உணர்வை அது வெளிப்படுத்த வேண்டும் அல்லது தன்னுடைய வெறித்தனத்தை அதில் அடக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற கொடூரமான நிலையிலே கொலை செய்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். காரணம், எனக்கு எதிராக அவர் செயல்பட்டார்கள், எப்படி அவர்கள் செயல்பட்டார் அதே போல நானும் செயல்படுவேன் என்று சொல்கிற ஒரு பழிக்கு பழி என்கிற ஒரு நிலை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் 38ஆம் வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எல்லாமே அவருடைய நிலையிலே, யூத சமயத்திலே, யூத பாரம்பரியத்திலே, அன்ற காலகட்டங்களிலே மக்கள் பின்பற்றி வந்த நிலையிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். அந்த வன்முறை என்பது உங்களுக்கு கையில் எடுக்க வேண்டாம். வன்முறை என்பது பதிலாகவோ அல்லது தீர்வாகவோ அது இருக்காது. அப்போ என்ன சொல்லுகிறார் சொன்னால், அவர்களோடு கூட நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும், அவர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் சொல்றார். அப்போ மாறாக உங்களை ஒருவன் கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லி அவர் சொல்ல, கன்னத்தை காட்டு என்று அடி வாங்கு என்று சொல்லவில்லை, ஆனால் அவனோடு கூட இணங்கி அவனிடத்தில் ஒப்புரவாகிற காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது 41வது சொல்லுது, எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களை ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னாக்கா நீங்க மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு எதிராக பதிலுக்கு பதில் பேசுகிற பொழுது அந்த இடத்துல பிரச்சனை வளர்கிறது, பகைமை வளர்கிறது, வெறுப்பு உணர்வு வளர்கிறது, ஆகையினால் ஒருவருக்குள்ள விரோதங்கள் வளர்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கடன் கொடுங்கள், கடன் வாங்க விரும்புவர்களுக்கு முகம் கோணாதிருங்கள். அவங்களிடத்துல உதவியோ அல்லது எதிர்பார்த்து வருகிற காரியங்களை நீங்கள் முகம் கோணாமல் அவரிடத்திலே செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒருவேளை பகைவரிடத்திலே நாம் அன்பா இருக்கிற பொழுது, அதாவது நம்ம நல்ல சமாரியன் சம்பவத்துல கூட பார்க்கிறோம், எனக்கு அடுத்து இருப்பவன் யார் என்கிற ஒரு கேள்வி அந்த இடத்திலே வருகிறது. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நிகழ்வின் வழியாக விளக்குகிறார். கடைசியிலே சமாரியன் செய்த காரியத்தை தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இதில் 3 பேரில் யார் இந்த காரியத்தை செய்திருப்பது உனக்கு பிடிக்கும் என்று கேட்கும்போது கடைசியாய் செய்த சமாரியனி என்று சொன்னார். சரியாய் சொன்ன என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அப்ப எனக்கு அடுத்து இருப்பவன் யார் என்பது நமக்கு முன்பின் தெரியாத, நாம் முன்பின் அறியாத, மற்றும் இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிற அந்த மக்கள், ஓரங்கட்டப்பட்டிருக்கிற மக்கள், அவர்களோடு கூட நம்ம இணைத்துக் கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு என்ன பண்றோம்னாக்கா, அப்படி செய்கிற அந்த காரியங்கள் எப்படி சொல்றாரு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள், ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை ஒழித்தெழ செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அப்ப இன்னும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நல்லவரையும் கடவுள் நேசிக்கிறார், தீமையை செய்கிறவர்களையும் கடவுள் நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுப்பது நம்முடைய பகைமை உறவை மறந்து மற்றவர்களோடு அன்போடு கூட இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களிடம் 46வது வசனம் சொல்லுகிறது, உங்களிடத்திலே நீங்கள் அன்பு செலுத்துவதுடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? மற்றவர்களும் அதை தானே செய்கிறார்கள். நம்மையும் அறியாத இச்சிறியவர்களாகி இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது, நான் எப்பொழுது உணவில்லாமல், எப்பொழுது ஆடை இல்லாமல், எப்பொழுது அந்நியராய், எப்பொழுது வியாதியஸ்தராய் நாங்கள் கண்டோம் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது, இப்படிப்பட்ட சிறியவர்களாகி இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் அப்படி நம்மை சார்ந்திருக்கிறவர்களே நம்ம அன்பு செலுத்தாதபடி, நம்மையும் சாராத மற்றவர்கள் மீது நம்ம கரிசனையோடு அவர்களையும் நாம் நேசிக்கின்றவர்களாக மாத்திரமல்ல, நமக்கு எதிராய் வருகிறவர்கள், நமக்கு பகைமையாக இருக்கிறவர்கள், நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்வர்களும் அவர்களையும் நாம் நேசிக்கிற பொழுது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. இந்த தவக்காலம் என்பது நம்மை அடக்கி ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி நம்முடைய வாழ்வை ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு நடத்தி செல்வதற்கு இந்த தவக்காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தவக்காலங்களிலே நம் பகைமையை
மறந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பிறரிடத்தில் அன்போடு கூட நாம் வாழ்கிற பொழுது நிச்சயமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். நாமும் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி கடந்து செல்வோம் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. இந்த சிந்தனையோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த தவ காலங்களிலே என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சேஷமாய் இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த தியானித்த இந்த வார்த்தை ஆண்டவரே, பகைவரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை உன் வழியாக நாங்கள் தியானித்தோம். இதன் வழியாக நாங்கள் மற்றவர்களை, எங்களுக்கு எதிராக வருகிறவர்களை நேசிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை, அந்த சிந்தனைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் வழி வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடும் நிறைவான சமாதானத்தோடு கூட உங்களை வழிநடத்தி காப்பதாக. ஆமீன்.